ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸோட ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்குள்ள எபிசோட் கொஞ்சம் சென்டிமெண்டலாக தான் போகும். அண்ட் அது போக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 13. ராயல் செலக்ஷனோட 5th கேண்டிடேட்டா ஃபெல்ட் வந்திருக்கா, உங்களை வரவேற்கிறேன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும் அவ போயிட்டு ரைன்ஹார்டா ஒரே எத்துதா. அட பாவி, என்கிட்ட போய் சொல்லி திடீர்னு என்ன ராயல் செலக்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகுறா. அப்ப சுபாரு வந்துட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீயும் இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி சுபாருவையும் போயிட்டு ஒரு ஏத்துறா. மிஸ் ஃபெல்ட், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட பேசினது போதும், கொஞ்சம் இங்க வந்து நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கார்ட் கூப்பிடவும் உடனே ஃபெல்ட் அந்த லைன்ல போய் நிக்கிறா. ரைன்ஹார்ட் வந்துட்டு அவ கையில இன்சிக்னியாவை வைக்கவும் அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பாருங்க, டிராகன் ஸ்டோன் இவளை ஏத்துக்குச்சு, இவளுக்கும் நெக்ஸ்ட் கிங் ஆகுறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் சொல்லவும் எல்லாரும் அவளுக்கு தலை வணங்குறாங்க. ரைன்ஹார்ட் எப்படி இவளை செலக்ட் பண்ணா, மேபி அவன் ஒருவேளை தப்பா செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லவா அங்கனக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி மாற ஆரம்பிக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னோட பிரின்சஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொருத்தங்கள சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு எதிரியா இருக்கிற அந்த நைட்டு நானும் என்னோட பிரின்சஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஆக்சுவலி அவனோட பிரின்சஸ் யாருன்னு பார்த்தா அந்த வயலட் கலர் ஹேர் வச்சிருக்க அந்த திமிரா பேசினா அந்த பொண்ணு தான். உடனே நம்ம ஹீரோவும் நானும் எமிலியாக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்லம்ப் ஏரியாவுக்கு ஒரு விசாரணைக்காக போயிருந்தேன், அங்கதான் மிஸ் ஃபெல்ட்டை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கவும் என்னது இவா ஸ்லம்ப்ல உள்ளவளா, இந்த மாதிரி சாதாரண பொண்ணுங்களே அங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் கலாக்கியவும் அவ டென்ஷன் ஆகி பேசுதா. உடனே அங்க இருக்கிற ஒரு பிரின்சஸ் அவளை அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு ரைன்ஹார்ட் போயிட்டு தடுக்கிறான். எமிலியாவும் ஃபெல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண உடனே சில்வர் ஹேர் வச்சிருக்கிற ஹாஃப் எல்ஃப் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்றாங்க. அந்த விச் ஆஃப் என்மிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் ஆல்ரெடி அவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்றா. இப்ப ஒவ்வொரு பிரின்சஸையும் அவ கூட இருக்கிற நைட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த செலக்ஷனே தேவையில்லை, நான் தான் அவங்க எல்லாரையும் ஆளப்புறன்னு ஒருத்தி சொல்றா. நான் இந்த ராஜ்யத்துக்கு வந்து எல்லாரையும் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் ஹேர் பொண்ணு சொல்றா. இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான், எனக்கு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு ராஜ்யம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றா. நம்ம எமிலியா வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு வந்து சொல்றா. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா இப்ப வந்திருக்கிற ஃபெல்ட், எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆள்றதுல விருப்பமே இல்லை அப்படின்னு அவ சொல்லவும் அப்ப உங்களுக்கு இதுல கலந்துக்கிட விருப்பம் இல்லையா, நீங்க வேணா வித்ட்ரா பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கார்டு கேட்கவோ ஆமா வித்ட்ரா பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஒரு ஏழை பொண்ணையும் டீமன் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்களேன்னு கவுன்சில் மெம்பர் சொல்லவோ ராஸ்வெல் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஹாஃப் எல்ஃப் பொண்ணெல்லாம் ராஜ்யத்துக்கு உள்ள விடுறதே தப்பு, இவளெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் மெம்பர்ஸ் நம்ம எமிலியாவை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரவும் சுபாரு வேணாம் ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்றா. அவகிட்ட நீங்க அப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கவுன்சில் மெம்பர்ஸே பார்த்து சொல்லவோ சுபாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டு எமிலியா சொல்றா. என்னோட பேரு எமிலியா, நான் சில்வர் ஹேர் வச்சிருக்கிற ஹாஃப் எல்ஃப் தான், ஆனா அந்த விச் ஆஃப் என்விக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் இந்த நாட்டை நல்லபடியா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் சுபாரு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் எமிலியாவோட ராயல் நைட், எமிலியா தான் அடுத்த கிங் ஆக போறா, நான் தான் அவளோட ராயல் நைட், அவளை பாதுகாக்கிறவன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற ஒரு ராயல் நைட் வந்துட்டு நீ மிஸ் எமிலியாவோட நைட்னு சொல்ற, என்ன அர்த்தத்துல சொல்ற அப்படின்னு கேட்கவும் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த கிங்டம் ஆஃப் லுகானிகாவோட ஒவ்வொரு நாளும் தூங்காம இருந்து இந்த நாட்டை நாங்க பாதுகாக்கிறோம், அதனால எங்க எல்லாரையும் நாங்க ராயல் நைட்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, நல்லதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒன்னால அந்த மாதிரி இருக்க முடியுமா, நீ ஒரு நைட்னு ஒன்னு சொல்லிக்கிட்டே அப்படிங்கவும் அது வந்து என்னால முடியும், நான் எமிலியாவை காப்பாத்துவேன், எமிலியா ஆசைப்பட்டபடியா அவளை நான் நெக்ஸ்ட் கிங்கா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சியா, ராயல் நைட்டுங்கிற இந்த பேரை நாங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு போராட்டங்களை நாங்க சந்திச்சிருக்கோம் உனக்கு தெரியுமா, ஆமா நீ எதுக்காக அவளுக்கு ராயல் நைட்டா இருக்கணும்னு ஆசைப்படுத அப்படின்னு நம்ம கேட்கவும் ஏன்னா எமிலியா எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அவளோட சில்வர் ஹேர், அவ ஒரு ஹாஃப் எல்ஃப், அவ ஸ்பெஷல் தான், ஆனா இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நைட்டா பாதுகாக்கணும்னு நீ நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் ஹே ஜஸ்ட் நான் ராயல் நைட்னு என்ன சொன்னது கேட்டா ஓவர் சீட் போட்டுட்டு இருக்கா, ராயல் நைட்னா பெரிய இவனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவும் போது நிறுத்து சுபாரு, இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போகவும் சுபாரு உங்களோட அட்டண்டரா அப்படின்னு சொல்லி கவுன்சில் மெம்பர் கேட்கவும் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை வெளியே அனுப்பியிருந்தாங்க. அப்ப பார்த்தா அந்த ரூம்குள்ள யாரோ ஸ்மோக் பாம்பு போட்டு ஃபெல்ட்டை வந்துட்டு கடத்திட்டு போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ரைன்ஹார்ட் வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்மோக் எல்லாத்தையும் கிளியர் பண்றா. பார்த்தா அது அந்த கடைக்காரன். பேலஸ்குள்ளேயே வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இவனை கொண்டு போய் கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபெல்ட் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்றா. நீங்க தான் அந்த ராயல் செலக்ஷன்ல இருந்து போயிட்டீங்களா, உங்க வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் ராயல் செலக்ஷன்ல கலந்துக்கிட்டேன், அவரை மரியாதையா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மிஸ் ஃபெல்ட், அவரை நல்லபடியா கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு அனுப்பி விட்டுருதான். இது எல்லாம் உன்னோட பிளான் தானே ரைன்ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் எதுவும் பண்ணல மிஸ் ஃபெல்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இனிமே நான் உங்களோட நைட்டா இருப்பேன் பிரின்சஸ் ஃபெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க ஃபெல்ட் தான் வந்து 5வது கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி, நான் ராஜ்யத்துக்கு வந்தா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன், இந்த ராஜ்யத்தையே தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் கண்டிப்பா அந்த ராஜ்யத்தையே தரமட்டமாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ரைன்ஹார்ட் சிரிக்கிறான்.
5 கேண்டிடேட்டுமே வந்துட்டதுனால இப்போ ராயல் செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம சுபாரு வெளியே இருக்கும்போது மிஸ் எமிலியாவோட ராயல் நைட் சுபாரு நாட்ஸ்கி அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கோம். அந்த வயலட் ஹேர் நைட் இங்க வந்தோடனே உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படிங்க ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம இதை அங்க போய் சண்டை போட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா நைட்டும் உனக்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா நீ எல்லாரையுமே எல்லாம் தப்பா பேசியிருக்க அப்படிங்கவும் எல்லா ராயல் நைட்டுமே வந்து நம்ம ஹீரோ மேல கோவமா இருக்காங்க. ரைன்ஹார்ட் இதை பண்ண வேணாம்னு சொல்றான். பேசியே தீர்த்துக்கலாமேன்னு கேட்கவும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு லுகானிக்கோவோட ராயல் நைட்னா யாருன்னு காட்டுவோம். மிஸ் எமிலியாவுக்கு நீங்க வேண்டப்பட்டவங்கிறதுனால ஜஸ்ட் நம்ம உடன் ஸ்பாட் வச்சு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லவும் இவங்க ஃபைட் பண்றாங்க. நம்ம சுபாருவால எந்திக்க கூட முடியல. அவன் போட்டு இவனை போட்டு அடி அடின்னு கண்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கான். உடனே ஒரு நைட் ஓடி போயிட்டு நைட் ஜூலியஸும் சுபாரு நாட்ஸ்கேவும் ஃபைட்டிங் ஸ்டேடியம்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எமிலியா டென்ஷன் ஆகுறா. ஹே ஒரு நிமிஷம் இல்ல, யார் ஃபைட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கவும் நைட் ஜூலியஸ் தான் ஃபைட்டு கூப்பிட்டுருக்காரு. சுபாரு நாட்ஸ்கிவும் அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையா போவோம் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லவும் உன்னோட சுபாருக்கு அடிபட்டா மெடிக்கல் செலவு வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கவும் யாருமே வந்து நம்ம எமிலியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. உடனே நம்ம எமிலியா மட்டும் அங்க ஓடி போய் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறா. சுபாரு அடி வாங்குறத பார்த்தா நல்லா இருக்கும்னு இந்த ரெட் ட்ரெஸ் பொண்ணு நினைக்கிறா. நம்ம சுபாருவை போட்டு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எமிலியா அந்த இடத்துக்கு ஓடி வரவும் சுபாரு அப்படின்னு அவ கத்தவும் அந்த ஒரு செகண்ட்ல அவன் திரும்புறான். இந்த சான்ஸை நம்ம ஹீரோ பயன்படுத்தி சாமக் அப்படின்னு சொல்லி அவன் பவரை யூஸ் பண்றான். இந்த சாதாரண ட்ரிக் எல்லாம் என் கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் நம்ம சுபாருவை ஒரே அடியா அடிச்சிருந்தான். எமிலியா ஷாக் ஆகுறா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துட்டான். திரும்பவும் நான் இறந்துட்டேனா? இல்ல இந்த தடவை சாகல அப்படின்னு பார்த்தா எமிலியா பக்கத்துல தான் இருக்கா. சுபாரு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் நைட்டா இருக்க தகுதியே இல்லைன்னு சொன்னா, உன் கூட இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா, ஒன்னையும் என்னையும் அவன் பிரிக்கிற மாதிரி சொன்னா, அதனாலதான் நான் அவன் கூட ஃபைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இதுக்காக தான் நீ இதை பண்ணியா? அவ்வளோ பெரிய சண்டை அவன் கூட போட்டியா அப்படிங்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போதும் நிறுத்து சுபாரு, எதை கேட்டாலும் நீ எனக்காக தான் பண்ற எனக்காக தான் பண்றேன்னு சொல்ற. ஆனா எனக்காக நீ எதுவுமே பண்ணல, எல்லாம் உனக்காக தான் பண்ற. இல்ல மிலி, நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன். ஆனா நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, நீ என்கிட்ட போய் சொல்றியா சுபாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் இல்ல மிலி, நான் எல்லாமே ப்ராமிஸா உனக்காக தான் பண்ணேன். அப்படியா? அப்படின்னா நான் உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன், அப்ப எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? எனக்காக பண்றதா இருந்தால் நான் கேட்ட அந்த ஒரு விஷயத்த நீ ஏன் பண்ணல? ரெம் கூட வீட்டுல தானே இருக்க சொன்னேன், உன்னை யாரும் இந்த இடத்துக்கு வர சொன்னா அப்படின்னு அவ கேட்கவும் ஆனா நான் இங்க வந்தது எல்லாமே உனக்காக தான். இல்ல சரி ஓகே, நான் எது சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல அப்படின்னு சொல்லவும் சுபாரு நீ ஏன் பண்ற? எனக்காக எதுக்காக இப்படிலாம் பண்ற? உன்னோட உயிரை ரிஸ்க் எடுக்கிற. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, நீ எதுக்காக எனக்காக இதெல்லாம் பண்ற? நான் உனக்குன்னு எதுவுமே பண்ணல, அப்புறம் ஏன் எனக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு எமிலியா கேட்கவும் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. நீ எனக்காக நிறைய பண்ணியிருக்க மீலி, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி எதுவும் பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆனா நான் உனக்காக தான் மீலி எல்லாம் பண்ற. பொய் சொல்றது முதல்ல நிறுத்து சுபாரு, நான் உனக்காக எதுவுமே பண்ணல. இல்ல நான் முதல் தடவை இங்க வந்த போதே நீ என்னை காப்பாத்தின அப்படின்னு அவன் சொல்ல வரவும் டக்குன்னு நம்ம ஹார்ட்ல அந்த பெயின் வருது. சோ இப்பவும் என்கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டல, என்கிட்ட நீ மறைக்கதான் செய்யறல்ல. ஒரு விஷயம் மட்டும் உண்மை மீலி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நீ எதுவுமே எனக்காக பண்ணல சுபாரு, உனக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது மிலி? நான் என் சாகிற கண்டிஷன்லயோ கஷ்டப்பட்டு என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துறேன். அந்த ஸ்லம்ப் ஏரியால காப்பாத்தின, மேன்ஷன்ல காப்பாத்தின, அதுக்கப்புறமா அந்த வில்லேஜ்ல வச்சு காப்பாத்தின. இது எல்லாத்துக்கும் நீ எனக்காக என்ன செஞ்ச? ஆமா சுபாரு, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீ எனக்காக நிறைய செஞ்சிருக்க. இப்ப வச்சு உனக்கு புரியுதா? சரி ஓகே, அந்த கடமைப்பட்டது எல்லாத்துக்கும் நான் உனக்காக ஒரு விஷயம் பண்றேன். நான் உன்னை விட்டு போயிருந்தேன், இனிமே நீ என்னால கஷ்டப்பட தேவையில்லை. நான் பிறந்ததுல இருந்தே ஹாஃப் எல்ஃப்ங்கிறதுனால எல்லாரும் என்ன ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆனா நீ மத்தவங்கள மாதிரி என்ன நார்மலா பாப்பேன்னு நினைச்சா, ஆனா நீயே என்ன ஸ்பெஷலா தான் பாக்குற அப்படின்னு எமிலியா சொல்லவும் நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான், என்னால உன்னை நார்மலா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கிளம்புறா. அவனோட கோட் எடுத்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம எப்பவுமே இந்த பொண்ணுங்களுக்காக உயிரை கொடுத்தா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க, அதே நேரத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறது நம்ம தான் அப்படிங்கிற இந்த எபிசோடோட தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.